வெல்கம் டு ஏஎஸ் ஹோம் கிச்சன். நாம் இன்னைக்கு சமைக்க போகிறதுங்க ஒரு 3/4 கிலோ ஆட்டுக்கறி எடுத்துகிட்டு வந்துருக்குறேங்க. அதில் கிரேவி செய்வாங்க, குருமாங்க, பரோட்டாக்குவோங்க. இப்போ பாருங்கள், ஒரு பாத்திரம் வச்சு ஸ்டவ் பற்ற வச்சு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஒரு 75 மில்லி ஊற்றிங்க. வெங்காயம் லைட்டாக மேஷ் பண்ணியிருக்குறோங்க, ஃபுல்லாக அரைக்கல, லைட்டாக மேஷ் பண்ணி ஃபஸ்ட்டு இது போட்டிருக்குறேங்க. பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகுதுங்க. 75% ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இந்த சமயத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாங்க. நல்லா பாருங்கள், ப்ரௌன் கலர் ஆயிடுச்சுங்க. சின்ன வெங்காயம் போட்டிருக்கிறோங்க, அருமையான டேஸ்ட்டு வருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க ஒரு 50 கிராமுங்க. அது ஒரு 50 கிராம், இஞ்சி ஒரு 50 கிராம், பூண்டு ஒரு 50 கிராம் அளவுக்குங்க. 3/4 கிலோ ஆட்டுக்கறிக்குங்க குருமா செய்கிறோங்க. பரோட்டா செஞ்சு ஞாயிற்றுக்கிழமை இல்லைங்களா, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையில் பரோட்டா செஞ்சு மட்டன் குருமாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டியாக சூப்பராக இருக்குங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு பணம் ஒன்றும் கிடையாதுங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் டிஃபனுக்கு மட்டன் சாப்பிட்டாங்க, அது சுவையே தனி தாங்க. இது நல்லா இஞ்சி பூண்டு வாசனை போகட்டுங்க. பாருங்க, வாசனை நல்லா இஞ்சி பூண்டு போயிடுச்சுங்க. இப்போ கறியை போடலாங்க. சூடாக கறி குழம்புங்க. அருமையான மீடியம் சைஸு ஆடுதுங்க வாங்கிட்டு வந்துருக்குறேங்க. ஒரு 12-13 கிலோ சைஸு, ஒரு பல் 2 பல்லுங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க. ரொம்ப இலசாக வாங்கினாலும் டேஸ்ட்டாக இருக்காதுங்க. ஆட்டுக்கறி மீடியமில் வாங்கணுங்க, அப்போ தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்புக்கு. பாருங்கள், இது நல்லா பிரட்டி விடலாங்க. மசாலாவில் छोटा सा हड्डी पीस है। இன்னைக்குங்க இந்த இதுக்கு மிளகா, கொத்தமல்லி, மஞ்சள் தூள் எல்லாம் ஒரிஜினல் போட்டுங்க மிக்சியில் அரைச்சிருக்கிறேங்க. ஊற வச்சு பவுடர் கிடையாதுங்க. பச்சை மிளகா 2-3 ஃப்ளேவருக்கு போட்டுக்கோங்க. பாருங்கள், இதில் சாந்தா அரைச்சி வச்சுருக்கிறேங்க. ஒரிஜினல் மல்லி, மிளகாத்தூள், மஞ்சள் தூள் போட்டு அரைச்சிதுங்க. ஏன்னா டேஸ்டியாக இருக்குன்னு சின்ன வெங்காயம் போட்டு மிளகா, கொத்தமல்லி, மஞ்சள், பச்சை மிளகா எல்லாம் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் போட்டு செஞ்சாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக வருங்க குழம்பு. அதுக்கோசரம் இது எல்லாம் போட்டுக்கோங்க. கல் உப்பு போட்டுங்க, இதெல்லாம் செய்கிறதா இருக்கிறோங்க. அதனால தாங்க நல்லா பிரட்டி விட்டு இது ஒரு கொதி வந்த உடனே சிம் பண்ணி விட்டுங்க. ஒரு 20 நிமிஷம் வைப்புங்க. அப்போ சாஃப்டாக வெந்திருக்குங்க. வெந்த பின்னால் பார்க்கலாங்க. உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணுங்க. காரமும் தேவையான அளவு அவங்கவுங்களுக்கு தேவையானதுங்க. கல் உப்பு தாங்க போடணும், இப்போ தாங்க டேஸ்டியாக வரும். நல்லா கறி வேகட்டுங்க. கொஞ்சம் கரம் மசாலா, பட்டை, லவங்கம் பவுடருங்க. இது நாங்களே அரைச்சிடுங்க. ஏலக்காய், பட்டை, லவங்கம், இந்த 3 மட்டும்தாங்க. இது 3 நாங்கள் வீட்டிலே அரைச்சி வச்சுருக்கிறதுங்க. எல்லாம் ரியல் இன்க்ரீடியன்ஸுங்க. எதுவும் பாக்கெட்டு பவுடரு கடைது எதுவும் இது பண்ணாமல். அப்போ தாங்க, ஏன்னா ஆட்டுக்கறி அவ்வளோ விலை போட்டுங்க, பவுட்ரு போட்டு இந்த பாக்கெட் மசாலா போட்டுங்க அது இது செஞ்சால் அதனுடைய ரியல் டேஸ்ட்டு வராதுங்க. அதனால எல்லா வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை அரைச்சி போட்டுங்க, ரியாலிட்டி ஒரிஜினல். அப்போ தாங்க அதனுடைய டேஸ்ட்டே வருங்க. அதனாலங்க கறி நல்லா வேகட்டுங்க. பாருங்கள், கறி நல்லா வெந்துருச்சுங்க. தேங்காய் ஒரு 1/4 மூடி தேங்காய் நல்லா அரைச்சி போட்டாச்சுங்க. கொதிக்குதுங்க. இந்த சமயத்தில் லைட்டாக கொத்தமல்லி தழை நல்லா நாட்டி கொத்தமல்லி தலையாக போட்டுங்க. ஒரு கொதி வந்த பின்னால இறக்குனா அருமையான மட்டன் பரோட்டாவுக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, இப்போ முடிஞ்சிருச்சுங்க. இந்தாட்ட பக்கத்தில் பாருங்கள், பரோட்டாவும் பாருங்கள், அருமையான பரோட்டா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பரோட்டாக்கு தகுந்த அருமையான பாருங்க கிரேவி எப்படி கொதிக்குது பாருங்க. ஒரு 2-3 நிமிஷம் விட்டு இறக்கிட வேண்டியது தாங்க. அருமையான பரோட்டா மட்டன் கிரேவி ரெடிங்க. சாப்பிட வேண்டியது தாங்க, பரிமாற வேண்டியது தாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தாங்க புரியுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.